இப்போ இந்த பயிற்சியோட 3வது கணக்கு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்ணாவது உறுப்பு அப்படிங்கிறது என்னதுன்னா பொது உறுப்பு ஏஎன். நமக்கு முன்னாடி என்ன கொடுத்தா, அந்த ஏஎன் கொடுத்து ஒரு சமன்பாடு கொடுத்து அதனுடைய உறுப்புகளை கேட்டாங்க. இப்போ எனக்கு உறுப்புகளை கொடுத்துட்டு அதனுடைய அந்த பொது உறுப்பு காமனான ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க, அதாவது எண்ணாவது உறுப்பு. ஆனால் நம்ம இயல் எண்கள் அப்படின்னாலே பொதுவாக என்ன வச்சுப்போம், எண் அப்படிங்கிறதே ஆல்வேஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம அது இயல் எண்கள் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இதில் 4 உறுப்புகள் கொடுத்துருக்கறதுனால அந்த இயல் எண்களை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா 1, 2, 3, 4ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்க்கணும், இந்த உறுப்பை பார்க்கும்போது எப்படி இருக்குது, 2, 5, 10, 17ன்னு இருக்குங்களா. ஸோ இதுக்கும் ஏதாவது ஒரு காமனான ஃபேக்டர் இருக்க தான் செய்யும். அப்போ பாருங்கள், 2ன்னு இருக்குது, அடுத்தது 5ன்னு இருக்குது, அடுத்து 10ன்னு இருக்குது. அப்போது இது எது பண்ணும்போது நமக்கு வந்து இந்த நம்பர் கிடைக்குதுன்னு பார்க்கணும். இதில் எண்ணுங்கிறத நம்ம எப்போவுமே என்னென்னு வச்சுக்கிறோம், 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் அதை இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2ங்கிறது நமக்கு எப்படி கிடச்சது அப்படின்னு பார்க்கணும். எண்ணுங்கிற இடத்துல 1ன்னு வச்சுக்கிறேன். 1ஓட ஸ்கொயர் வேல்யூ எனக்கு 1 தான், ப்ளஸ் 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு என்னது 2ன்னு கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணுறேன், அந்த 5 எப்படி கிடச்சதுன்னு பார்க்குறேன். இங்கே 1ன்னு வச்சுக்கிட்டேன் என்ன, அடுத்தது என்னங்கிறது 2ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே 2, 3, 4 தானே எடுத்துக்கும். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 4 ப்ளஸ் 1, 5ன்னு வந்துருச்சு. அப்போ அடுத்து பார்க்குறோம், 10ன்னு கிடச்சிருக்கு. அதை என்ன பண்ணிக்கலாம், 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அடுத்த உறுப்பு என்னங்கிற இடத்துல 3ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 ப்ளஸ் 1 எனக்கு என்னது 10ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள் 17. இது நமக்கு ரீசனிங் வச்சும் இப்படி கேட்கலாம். ஸோ அடுத்தது என்னது, 4 ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல போடும்போது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு போடும்போது எனக்கு 17 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் எனக்கு எப்படி இந்த மாதிரி நான் போடும்போது எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ இது என்ன டேர்மாக எடுத்துக்கலாம், நான் இந்த 1, 2, 3, 4 அப்படிங்கிறத என்னன்னு வச்சுக்கிறேன். அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத எனக்கு ஏஎன்னோட வேல்யூ. அப்போ அந்த பொது உறுப்பு எண்ணாவது உறுப்பு அப்படிங்கிறது எனக்கு என்னது, n ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த n ஸ்கொயருங்கிறதுல 1, 2, 3, 4ன்னு போட்டு ப்ளஸ் 1ஓட நான் ஆட் பண்ணும்போது எனக்கு இவங்க கொடுத்துருக்குற இந்த நம்பர் வந்து இந்த 2, 5, 10, 17ங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோம், காமனாக எண்ணுங்கிற இடத்துல வச்சு ரீசனிங் போடுற மாதிரி போட்டோம்னாலே இதோடைய ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அதுலேயே 2வது சம் கொடுத்துருக்காங்க, அதே எண்ணாவது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. 2வது சம் 0, 1/2, 2/3, அப்படின்னு போயிட்டே இருக்குது. 3 உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 3 எடுத்துக்கலாமா, எண்ணுங்கிற இடத்துல 1, 2, 3ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணுங்கிற இடத்துல 1, 2, 3ங்கிறது. ஸோ இங்கே 0க்கு கீழே எதுவுமே இல்லாமல் 1ன்னு எடுத்துக்கிறேன். 1, 2, 3ன்னு வச்சுப்போமா. அப்போ நான் இது எப்படி 0/1, 1/2, 2/3ன்னு வச்சுக்கிறேன். இப்போது இந்த எண்ணுங்கிறத எதில் சேர்க்குறேன், நான் பகுதியில் தான் சேர்க்குறேன், கீழே தான் சேர்க்குறேன். 1, 2, 3 அப்படிங்கிறத பகுதியில் வச்சுக்கிட்டேன். தொகுதி பாருங்கள், இந்த தொகுதியில் 1ன்னு வச்சுப்போம். 1 - 0ங்கிறது எனக்கு என்னென்னு கிடைக்கும், 1 தானே கிடைக்கும். ஏன்னா 0வோட ஏதோ ஒரு நம்பரை கூட்டும் போது கழிக்கும் போது நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், அதே மாதிரி மேலே 2ன்னு போட்டுறேன். 2 - 1 அப்படிங்கிறப்ப எனக்கு 1ன்னு கிடைக்குது. மேலே உள்ள தொகுதியை மட்டும் இப்போ நான் பண்ணுறேன். அடுத்தது இதெல்லாம் என்னங்க வச்சு, அடுத்தது 3 - 2ன்னு போடுறப்போ 1 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருது நமக்கு. ஸோ எல்லாமே எனக்கு என்னென்னு கிடச்சிருச்சு, தொகுதியில் எல்லாமே காமனாக 1 அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ எனக்கு கீழே என்ன கிடைக்கும், காமனான ஒரே நம்பர் 1, 1, 1ங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், n - 1 டிவைடட் பை n. ஏன்னா எண்ணுங்கிற இடத்துல நான் 1, 2, 3ன்னு போட்டுட்டேன். ஸோ அதை என்னன்னே வச்சுக்கிட்டேன். மேலே இருக்கிற நம்பர் நான் வந்து ஒரே மாதிரி அந்த நம்பர் கிடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1ஓட 0, 1, 2 அப்படிங்கிறதோட நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்கு, அந்த நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ n - 1 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்போ n - 1 டிவைடட் பை n அப்படிங்கிறது இதனுடைய அந்த எண்ணாவது உறுப்பு அப்படிங்கிறது. இப்போ அதுலேயே 3வது கணக்கு 3, 8, 13, 18ன்னு கொடுத்து பொது உறுப்பு ஏஎன் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பொது உறுப்புங்கிறது அந்த பொது வித்தியாசம், காமனாக இதை எதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ என்னங்கிற இடத்துல என்னனாலே நம்ம எப்படி எடுத்துப்போம், 1, 2, 3, 4ங்கிற ஏஎன்களை வச்சு தான் எடுத்துப்போம். 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வரைக்கும் எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய பொது உறுப்பு பார்ப்போம். 3, 8, 13, 18 பாருங்கள், எதாவது காமனாக இருக்கா அப்படின்னு. 8லேருந்து 3 கழிச்சோன்னா 5ன்னு கிடைக்கும். 13லேருந்து 8 கழிச்சாலும்